தசகம் 67. பகவானின் மறைவும் மறு தோற்றமும். ராசக்கிரீடை. தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்கள் பேரானந்த வடிவமாக விளங்கிய உன்னிடம் போக லீலைகளை அனுபவித்ததால் பேரானந்தம் அடைந்தாலும் கூடவே மிகுந்த செருக்கையும் அடைந்தார்கள். கோவிந்தனே, இவன் லக்குமியின் கணவன், அனைத்து மக்களின் மனதை கவர்பவன், கபடம் இல்லாமல் என்னிடத்தில் மயங்கி ஒட்டிக் கொள்கின்றான் என்று செருக்கினை கொண்டிருந்த அந்த பெண்களின் நடுவிலிருந்து திடீரென மறைந்து விட்டாய். முரண் என்ற அசுரனின் பகைவனே, ராதை மட்டும் செருக்கற்றவளாகவும் உன்னிடம் மிகுந்த அன்பினை கொண்டவளாகவும் இருந்ததால் அவளை மட்டும் அழைத்து கொண்டு தொலைவான இடத்திற்கு சென்றார். அங்கே அவளோடு ஆசையுடன் இன்புற்றிருந்தார். பகவானே, நீ மறைந்தவுடனே தாமரை மலர் போன்ற நீண்ட கண்களை உடைய அந்த பெண்கள் பெரிதும் துன்பத்தை அடைந்தார்கள். பின் ஒன்றாகவே காடுதோறும் சென்று உன்னை தேடி அளவற்ற வருத்தத்தை அடைந்தார்கள். மாமரமே, சண்பக மரமே, முருங்கை மரமே, மல்லி முல்லை கொடிகளே, இளங்கொடிகளே, எங்கள் உள்ளத்தை கவர்ந்த கல்வனை கண்டீர்களா என்றெல்லாம் உன்னை அடைக்கலமடைந்த அவர்கள் புலம்பினார்கள். அச்சமயம் ஒருத்தி உன்னை குறித்து தீவிர தியானத்தில் ஈடுபட்ட போது மனக்கண்ணில் உன்னை கண்டாள். உடனே அவள், தோழியே, அந்த தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனை இப்பொழுது கண்டேன் என்று பரபரப்போடு கூறி தோழிகளின் துன்பத்தை 2 மடங்காக பெருக்கினாள். உன்னிடம் ஒன்றிவிட்ட அந்த பெண்கள் யமுனை ஆற்றின் கரையில் நீ நிகழ்த்திய லீலைகளை எல்லாம் நடித்து காட்டியபடி மீண்டும் உன்னை தேடி சென்றார்கள். அப்பொழுது எந்த செருக்கின் காரணமாக கோபியர்கள் தனிமையில் விடப்பட்டனரோ அதே செருக்கின் காரணமாக தனிமையில் விடப்பட்டு விட்ட ராதையையும் கண்டார்கள். பிறகு அவர்கள் ராதையோடு சேர்ந்து காட்டில் 4 பக்கங்களிலும் இருட்டுகின்ற வரையிலும் உன்னை தேடினார்கள். மறுபடியும் யமுனை ஆற்றின் கரையில் ஒன்று கூடி பெரிதும் வருந்தி அழுதார்கள். பின் உனது குணங்களையும் புகழ்ந்து பாடினார்கள். அருட்கடலே, இடைச்சியர்கள் அவ்வாறு வருத்தத்தால் மனம் கலங்கி இருந்த அச்சமயம் 3 உலகங்களையும் மயக்கும் சுந்தர வடிவனான நீ அனைவரையும் கவரும் புன்னகையுடன் மீண்டும் அவர்களுக்கு எதிரில் தோன்றினாய். குருவாயூரின் தலைவனே, மறுபடியும் பார்க்க முடியுமா என்ற சந்தேகத்துடன் இருந்த அந்த பெண்கள் உன்னுடைய தரிசனம் கண்டதும் ஆனந்த ஆச்சரியத்துடன் விரைந்து வந்து திக்குமுக்காடி என்னதான் செய்யவில்லை, அத்தகைய நீயே நோயினின்றும் என்னை காக்க வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண